வணக்கம் அன்பு நண்பர்களே, அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்ம இந்த ஒரு வீடியோல எதை பற்றி பார்க்க போறோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, கலைஞர் மகளிர் உரிமை தொகை 1000 ரூபாய் உங்க அக்கௌண்ட்ல எப்போ வரவு வைக்க போறாங்க, இதை பற்றின ஒரு முழுமையான தகவல். 1000 ரூபாய் வரவு வைக்கிறாங்களா, இல்ல விஜய் குறிப்பிட்ட மாதிரி 2500 ரூபாய் வரவு வைக்கிறாங்களா, என்ன அப்படின்றத கிளியரா தெரிஞ்சுக்கலாம். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். சோ வீடியோ பாக்குறதுக்கு முன்னாடி நீங்க நம்மளுடைய சேனல்ல முதல் முறையா பாக்குறீங்க அப்படின்னா மறக்காம ஒரு சப்ஸ்கிரைப் பட்டன்ல கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. சோ ஆல்ரெடி கடந்த 2021 கலைஞர் மகளிர் உரிமை தொகை திட்டத்தை துவங்கி வச்சாங்க. தங்களுடைய அக்கௌண்ட்டுக்கு வரவு வைக்கப்படுகிறது. நிபந்தனைகள், விண்ணப்ப கட்டணம், கடைசி தேதி, நேரடி அதிகாரப்பூர்வ இணைப்பு உள்ளிட்ட விவரங்கள் அனைத்துமே நம்ம இப்ப பார்க்க போறோம். தமிழ்நாட்டில கலைஞர் மகளிர் உரிமை தொகை திட்டத்தின் கீழ் தகுதியுள்ள பெண் குடும்ப தலைவிகளுக்கு, சோ இதை நோட் பண்ணிக்கணும், பெண் குடும்ப தலைவிகளுக்கு மட்டும்தான் இது கிடைக்கும். சரிங்களா? முதல் கட்டமாகவே பெண் குடும்ப தலைவிகளுக்கு மாதம் 1000 ரூபாய் உங்களுடைய அக்கௌண்ட்ல வரவு வச்சாங்க. இது பாத்தீங்கன்னா ஸ்டாலின் காலத்துல இருந்து. ஆனா இப்ப விஜய் தேர்தல் வாக்குறுதிகள் என்ன சொன்னாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா, உங்களுக்கு நாங்க மாசத்துக்கு 2500 உங்க அக்கௌண்ட்ல வைக்கிறோம் அப்படின்னு சொன்னாரு. ஆனா இன்னும் அதுக்கு உண்டான பட்ஜெட் தாக்கல் பாத்தீங்கன்னா வரல. சோ தமிழ்நாட்டுல மகளிர் உரிமை தொகை திட்டத்தின் கீழ் தகுதியுள்ள குடும்ப தலைவர்களுக்கு 1000 வழங்கப்படுகிறது. இந்த திட்டம் நிறுத்தப்பட உள்ளது, அது மறுசீரமைப்பு செய்யப்பட உள்ளது என இந்த தேர்தல் சுழற்சியில நீங்க எல்லாருமே கேட்டிருப்பீங்க. கண்டிப்பா அது மறுசீரமைப்பு செய்யறாங்க. அமைச்சர் ரமேஷ் அவர்கள் பாத்தீங்கன்னா என்ன சொல்றாரு அப்படின்னா, எவ்வளவு நீங்க மகளிர் உரிமை தொகை விண்ணப்பங்கள் எல்லாம் எதுவுமே எங்களுக்கு நீங்க கொடுக்க வேண்டாம், நாங்கள் உங்களுக்கு இதை பாத்தீங்கன்னா எவ்வளவு சீக்கிரம் முடியுமோ அவ்வளவு சீக்கிரம் நாங்க முடிச்சு தருவோம். சோ தமிழகத்துடைய இடைக்கால பட்ஜெட் தொடர் தாக்கல் பண்றோம். இந்த பட்ஜெட் தொடர்ல கண்டிப்பா உங்களுக்கு உண்டான இந்த மகளிர் உரிமை தொகை திட்டத்தை நாங்க வாங்கி தருவோம். அதுக்கு உண்டான அப்டேட் பாத்தீங்கன்னா விரைவில் நாம எதிர்பார்க்கிறோம். திட்டம் தொடர்கிறது. சோ திட்டம் மே மாசம் 15 1000 கொடுத்தாங்க, ஜூன் 15 1000 கொடுத்துருக்காங்க. அதே போல ஜூலை 15 1000 உங்க அக்கௌண்ட்டுக்கு வந்துருச்சு. ஆனா 2500 அப்படின்றது இன்னும் வரல. சரிங்களா? அதுக்காக இப்ப பாத்தீங்கன்னா எல்லாருமே எதிர்பார்க்கறது 2500 எப்ப வரும், என்னைக்கு உங்க அக்கௌண்ட்ல கிரெடிட் பண்ண போறாங்க அப்படின்ட்டு ஒவ்வொரு தரப்பு மக்களுமே ஒவ்வொரு நாளுமே எதிர்பார்த்துட்டே இருக்காங்க. சோ அவங்களுக்கு பாத்தீங்க அப்படின்னா விரைவில் முதல்வர் விஜய் அவர்கள் மறுசீரமைப்பு செய்து இதற்கான ஒரு பெரிய அப்டேட்டை வழங்கிருக்காரு. 1.3 கோடிக்கு மேற்பட்ட பெண்கள் ஆரம்பத்துல இதை பயன்படுத்திட்டு இருக்காங்க அப்படின்னு தெரியுது. சோ அரசாங்கத்துல ஏற்ற மாற்றத்தை தொட்ட இந்த திட்டத்தை சீரமைக்க தங்களுக்கு கால அவகாசம் தேவை என அதிகாரிகள் கூறினர். இந்த திட்டம் நிறுத்தப்படுறதுக்கு வாய்ப்பே இல்லைங்க, தொடர்ந்து நடத்தப்படும். திட்டம் நிறுத்தப்படாமல் தொடர்வதாக அதிகாரிகள் உறுதி அளித்தனர். மே வர வச்சுட்டாங்க, ஜூன் வர வச்சுட்டாங்க, ஜூலை வர வச்சுட்டாங்க. சோ 3 மாதங்கள் ஆகி வர வைக்கப்பட்டிருக்கு. ஆனா விஜயோட ஆட்சியில 2500 எப்ப கொடுப்போம் அப்படின்றதுக்கான ஒரு அப்டேட் இன்னும் வரல. சோ நீங்கள் பாத்தீங்கன்னா பார்த்திருக்கக்கூடிய தொகை 2500 பற்றி. தற்போது ஆளும் கட்சி 60 வயதுக்குட்பட்ட பெண்களுக்கு மாதாந்திர தொகை 2500 வைத்ததாக தேர்தல் வாக்குறுதிகளை குறிப்பிட்டாங்க. கிடைத்துள்ள சமீபத்திய தகவலின்படி இது இன்னும் நடைமுறைப்படுத்தப்படவில்லை. இது ஒரு குறிப்பிட்ட நோக்கமாகவே உள்ளது, செயல்படுத்தப்பட்ட பலனாக அல்ல. தற்பொழுது தொகையாக 2500 குறிப்பிடப்பட்டு நீங்க எங்காவது பார்த்திருந்தால் அதற்கு உண்டான அப்டேட்டை விரைவில் கொடுப்பாங்க அப்படின்னு எதிர்பார்க்கலாங்க. சோ தனியாக ஒரு முறை பாத்தீங்கன்னா அதற்கான அப்டேட் நீங்க செக் பண்ணி வச்சுக்கோங்க. இந்த தகவல்கள் அனைத்துமே பாத்தீங்கன்னா உங்களுக்கு ரொம்ப ரொம்ப பயனுள்ளதா இருக்கும். இது எல்லாமே பாத்தீங்கன்னா மகளிருக்கு மட்டும்தான் இது கிடைக்கும். புதிய விண்ணப்பங்கள், சோ புதிய விண்ணப்பங்கள் எப்ப தொடங்குறாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா வரக்கூடிய 1/8/2026 ஆகஸ்ட் 1ஆம் தேதி முதல் புதிய விண்ணப்பங்கள் தொடங்க இருக்காங்க. சோ அதனால இப்ப உங்களுக்கு உண்டானதை ஸ்டார்ட் பண்ணிக்கோங்க. ஆகஸ்ட் 15ஆம் தேதி உங்க அக்கௌண்ட்ல 2500 ரூபாய் வரவு வைக்கப்படும் அப்படின்றது எதிர்பார்க்கலாம். நண்பர்களே, இந்த ஒரு வீடியோ பதிவு உங்களுக்கு ரொம்ப ரொம்ப பயனுள்ளதா இருக்கும்னு நினைக்கிறேன். வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தா நீங்க நம்முடைய சேனலோட இணைந்திருங்கள். நன்றி, வணக்கம்.